தமிழ்நாட்டில் 2 அரசியல் கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட 2 அரசியல் கட்சிகள் தான் தங்கள் கொள்கை தலைவராக, வழிகாட்டி தலைவராக, முன்னெத்தியாராக அந்த கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களின் உள்ளங்களிலும் விதைத்த ஒரு மகத்தான தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவன். அப்படி ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற 2 அரசியல் கட்சிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அன்பு உறவுகளுக்கு ஏதாவது மாச்சரியம் இருந்தால், கருத்து முரண்பாடுகள் இருந்தால், நீங்கள் பாரதிய ஜனதாவிற்கோ, காங்கிரசுக்கோ, திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ அல்லது பிரிதொரு அரசியல் கட்சிக்கோ செல்வதை காட்டிலும் நீங்கள் என்னோடு கைகோர்த்து கரம் கோர்த்து களமாட வாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்தேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் ஏதாவது மாறுபாடு இருந்தால், கருத்து மோதல்கள் இருந்தால், தொடர்ந்து பயணிக்க இயலாத சூழல் இருந்தால், நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்றுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தேன். ஆனால் இன்றைக்கு அந்த வேண்டுகோள் இனியும் வைக்க முடியுமா என்று சொன்னால், என்றைக்கு இங்கு தங்கதுரை சொன்னது போல் சங்கி என்றால் சக தோழன் என்றும், குருமூர்த்திகளும் சோக்களும் பாண்டேக்களும் எச் ராஜாக்களும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளிகள் என்று சொல்லி அரசியல் மடைமாற்றம் செய்ய தொடங்கியதோ அன்றிலிருந்து நான் அந்த அறிவிப்பினை திரும்ப பெற்றுக்கொண்டேன். ஆதலால் நான் ரொம்ப நிதானமாக என்னுடைய ஒவ்வொரு அடியையும், கட்சியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் திட்டமிட்டு சரியாக நகர்த்தி, நான் எதையெல்லாம் கடந்த 13 ஆண்டுகளாக என் கட்சியில் செயற்குழுவில், பொதுக்குழுவில், தொகுதி பொறுப்பாளர் கூட்டத்தில், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என் கட்சிக்காரர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைமைகளுக்கும் வாக்குறுதி கொடுத்தவனோ அதை நிறைவேற்றியிருக்கிறேன். கட்சி தொடங்கி 10 ஆண்டு காலத்திற்குள் இந்த கட்சி தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குரல் ஒலிக்கும் என்று அறிவித்தேன். அது 9 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஒலித்துவிட்டது. அடுத்து 2026 இங்கு அருமை தம்பி தங்கதுரை அவர்கள் குறிப்பிட்டது போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய பேசுபொருளாக, பேசக்கூடிய பொருளாக இந்த கட்சி மாறும் என்று சொன்னேன். இங்கு தங்கங்களும் வைரங்களும் அணிவகுத்து நிற்க நிற்க கண்டிப்பாக தமிழ்நாடு இன்னைக்கு பேசுபொருளாக மாறும், மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு சில அறிவிப்புகளை வெளியிட்டேன். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று சென்னையில் அண்ணா அறிவாலயம், அதுபோன்று ராயப்பட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையகம், பாரதிய ஜனதாவின் தலைமை அலுவலகம் போல் தமிழ்நாட்டின் ஒரு அரசியல் கட்சிக்கு சென்னையில் ஒரு முறையான அலுவலகம், அதில் முறையாக அந்த கட்சி 24 மணி நேரம் இயங்குவதற்கான ஏற்பாடுகளோடு அது கட்டி முடிக்கப்பட்டு திறந்து பணி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். விரைவில் உங்கள் அனைவரையும் அழைத்து அதையும் செய்ய இருக்கிறேன். அடுத்து ஒரு வெளியீடு சொன்னேன். நான் பிறந்த புலியூர், புலியூர் என்பதும் புலிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்புள்ள ஒரு கிராமம். எண்ணற்ற போராளிகள் அந்த புலியூர் முந்திரி காட்டில் என்னோடு தங்கினார்கள், பழகினார்கள். நான் பெண்ணகரம் இடைத்தேர்தலில் இங்கு இருந்தபோது கூட அங்கு சில முக்கியமான தளபதிமார்கள் வருகை தந்து தங்கி அங்கிருந்து பல நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டார்கள் கடல் வழியாக. அந்த இன்றைக்கு பலர் அதில் மாவீரர்களாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் உளவா, அவர்கள் தங்கிய, அவர்கள் முந்திரி காட்டில் சுற்றி திரிந்த அந்த இடத்தில் ஒரு அரசியல் பயிலரங்கத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற இளைஞர்களை தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் ஏன் அங்கு தொடங்கப்பட்டது, எதற்காக தமிழீழ தேசிய தலைவர் போராட்டத்தை கையில் எடுத்தார், அவரோடு சமகாலத்தில் ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்த எண்ணற்ற ஈழ விடுதலை போராளி குழுக்கள் என்ன ஆனது, தமிழ் தேசியம் என்றால் அதன் தந்தையாக இங்கே விளங்கியவர்கள் நம்முடைய முன்னெத்தியர்கள் யார், தோழர் புலவர் கல்வி பெருமாள் என்றால் யார், பாவலவேறு பெருந்தித்தனார் என்றால் யார்,
தமிழரசன் தமிழ்நாடு விடுதலைப் பணியை நடத்திய வரலாறு, அதில் நீங்கள் இன்று பார்க்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகனுக்கும் தமிழ்நாடு விடுதலைப் படைக்குமான தொடர்புகள் என்ன, தமிழ்நாடு விடுதலைப் படை தமிழ்நாட்டில் எத்தனை ஆயுத தாக்குதல்களை, ஆயுத போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது போன்ற எதிர்ப்பினூடாக திமுக திராவிட இயக்கங்கள் எப்படி அரசியல் அதிகாரத்துக்கு வந்தார்கள், மக்களை எப்படி அணிதிரட்டினார்கள், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை எவ்வாறு இந்த மண்ணில் பாதிக்கப்படுகிறது, நம்முடைய கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, பொருளாதார உரிமை, ஆற்றுநீர் உரிமை, மீன்பிடி உரிமை, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நியாயமான கட்டுப்படியான விலை கேட்டு போராடுகிற விவசாயிகளுக்கு கிடைக்க அல்லது தர மறுப்பது, இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகளை குறித்து எம் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஒரு முறையான பயிற்சிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டின் ஆகச் சிறந்த பேராசிரியர் பெருமக்களை கொண்டு, அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்களை கொண்டு என்று அதுபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று ஒரு கலை பண்பாட்டுத்துறை உருவாக்கம் செய்யப்பட்டு அது மிக நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டு பயணிக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆவல். இதையெல்லாம் என் கட்சியிலே நான் என் கட்சிக்காரர்களுக்கு வாக்குறுதியாக தந்திருந்தேன். இன்றைக்கு எம்எல்ஏ ஆயாச்சு. சென்னையில் தலைமை அலுவலகம் பணி நடந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி அரங்கம் வந்த உறவுகளுக்கு தெரியும். மிகச்சிறப்பாக முந்திரி காட்டில் கம்பீரமாக இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள், நாம் தமிழர்கள் நம்மை தலைமையை ஏற்றுக்கொண்டு இணைந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மைக்கை கொடுத்தா கண்டிப்பாக பல மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றலை அவர்கள் சமூக வலைதளங்களில் ஊடாக தங்களை தாங்களே தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்படி அவர்கிட்ட கொடுத்தோம்னா பல மணி நேரம் ஆகும். ஆனா அவர்கள் எல்லாம், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே எனக்கு தெரியும். அதே கட்சியிலிருந்து வந்த மாரிமுத்து, திருவொற்றியூர் மாரிமுத்து இன்றைக்கு ஒற்றை ஆளாய் எங்கள் கட்சியின் மூளை முடுக்கெல்லாம் சென்று எங்கள் கட்சியுடைய கொள்கைகளை வாய்ப்பு கிடைக்கின்ற நேரமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக இங்கு பல தங்கங்கள், தேவேந்திரங்கள், வைரங்கள், நம்முடைய மகளிரணி, நல்ல தம்பிமார்கள் நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. நான் தான் ரொம்ப 2 ஆண்டு காலமா நான் ரொம்ப காலம் தாழ்த்தினேன். சரி வேண்டாம், தோழமை வந்து இப்ப கூட பத்திரிகையாளர் வளைச்சு கேட்கறான், எப்படியாச்சும் அவர் 4 வார்த்தை திட்டுவார், விமர்சனம் பண்ணுவாரு. அது நான் ரொம்ப கடந்து ரொம்ப நாகரிகமான ஒரு நேர்மையான உண்மையில அறம் சார்ந்த ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, நட்பு முறை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மிக தெளிவாக என்னுடைய வார்த்தைகளை நான் அளந்து பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த பிரச்சனை ஏற்பட்டதிலிருந்து நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்கள், தொலைக்காட்சிகள் என்னை நேர்காணலுக்காக வந்து காத்து கிடந்து சென்றார்கள். நான் பேச மறுத்துவிட்டேன். காரணம், எனக்கு பேச்சை காட்டிலும் செயல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் தமிழின தேசிய தலைவர் பிரபாகரன் எங்கும் மேடையில் பல மணி நேரம் பேசியதை நீங்கள் பார்த்திருக்க முடியாது, மாவீரர் உரையை தவிர்த்து. அந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுயிரை ஆகுதி ஆக்கிக் கொண்டு விதையாக விழுந்த அந்த வீர மறவர்களின் குடும்பங்களை கௌரவித்து பரிசீலிப்பதை தவிர அவர் பேச்சில் ஆர்வம் காட்டியது இல்லை. மாவீரர் துயிலும் இல்லங்களில் இந்த மாவீரர்களுக்கான வீர வணக்கத்தினை செலுத்தி அவர் அந்த பாடல் ஒளி ஒலிக்கின்ற வரையிலும் அவர் முகம் சாய்த்து இந்த வீர வணக்கம் செலுத்துகின்ற அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் பார்த்திருப்போம். அவர் தன் செயலின் மூலமாக இந்த உலகத்தை வன்னிக்காட்டின் பக்கம் திருப்பிய மகத்தான மாபெரும் தலைவன். அதில் 1% வன்னிக்காட்டு வரலாற்றை, சந்தனக்காட்டு வரலாற்றை முந்திரிக்காட்டு வரலாற்றோடு இணைப்பதற்கான ஒரு முயற்சியை சத்தமில்லாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதிகபட்சம் 2031 அந்த தலைவனுடைய தலைமை பண்பு, இந்த தலைவனுடைய ஒழுக்கம், இந்த தலைவனுடைய ஆளுமை, அந்த தலைவனுடைய அரவணைப்பு, அந்த தலைவனை நேசிப்பதற்காக அந்த தலைவனோடு ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் எடுத்துக்கொண்டு வாய்ப்பிருந்தால் ஒருவேளை உணவறிந்து விட்டு சிரித்த முகத்தோடு கையெழுத்து விட்டு கரும்புலிகளாக அந்த மண்ணில் வீரகாவியம் படைத்திட்ட மாவீரர்களை உருவாக்கி அந்த மாவீரர் தலைவனுடைய அந்த தியாகத்தை, இந்த குடும்பம் செய்த தியாகத்தை, 50,000 போராளிகள் செய்த தியாகத்தை 1983 ஜூலை கலவரத்தில் ஒரு பள்ளியின் மாணவர் பருவத்தில் இருந்து அந்த வரலாறோடு பின்னி பிணைந்தவன். அங்கு நடந்த அத்தனை போர்களும் இங்கு ஒளிவீச்சாக எங்கள் கைகளுக்கு வந்து
எங்கள் கிராமங்களிலே மக்களுக்கு கொண்டு போய் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தவன். அங்கு நடந்த அத்தனை சமர்களிலும் விடுதலை புலிகள் வீரம் தெரிந்த வெற்றி கொண்டாட்டங்களை பார்த்து கழித்தவன் என்ற அடிப்படையில் அதே போன்ற ஒரு விடுதலை போராட்டம் இந்த மண்ணில் நடந்தால் நாமும் அதில் பங்கேற்கலாம் என்ற ஆவலோடுதான் தமிழ்நாடு விடுதலைப் படையோடு சில காலம் பயணித்து ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு வெறும் உண்ணாவிரதமும் ஆர்ப்பாட்டத்தோடு முடிந்த அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் தமிழரசன் அவர்கள் பாதையான ஆயுத போராட்டத்தின் ஊடாக சென்னையின் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இலங்கை தூதரக வெடிகுண்டு தகர்ப்பு சம்பவத்திலும் வழக்கை குறித்தோம். என்எல்சி மின்சாரத்தை எடுத்துக் கொள்கின்ற கர்நாடக அரசு காவேரி தர மறுக்கிறது என்று என்எல்சி மின்சார டவர் தகர்ப்பு என்று சிறிது காலம் என்னுடைய வாழ்வு ஆயுத போராளிகளோடு இரண்டர கலந்து இருந்தது. ஆனால் இப்படி சமகாலத்தில் நான் வாழ்ந்த காலத்தில் தமிழக விடுதலை போராட்டம், தமிழ்நாடு விடுதலைப்படை போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய சமூக நீதி போராட்டம் என்று ஒரு முப்பரிமாண அரசியல் கருத்துக்களை, சித்தாந்தங்களை, கோட்பாடுகளை உள்வாங்கி வளர்ந்தவன் என்கிற அடிப்படையிலும் ஏற்கனவே ஏற்பட்ட கசப்பான அனுபவம் ஒரு சாதி மட்டும் இந்த நாட்டை ஆள முடியும் என்கிற நம்பிக்கைக்கு நேர் எதிராக அது சாத்தியம் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ்ச்சாதிகளை அனைத்தும் ஒரு அணியில் திரட்டி, ஒரு கொடையில் திரட்டி ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் லஞ்சம், லாவண்யம், ஊழல், குடும்பம், ஆதிக்கம் இவற்றை ஒழித்து ஒரு மாறுபட்ட அரசியலை, கனிம கொள்ளை, வனக்கொள்ளை, இது போன்ற அநியாய அக்கிரம லாட்டரி போன்ற ஒழிப்புகளிலிருந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க வேண்டும் என்று விரும்பி பல கருத்துக்களை எடுத்து வைத்தனுடைய விளைவு நான் இருந்த கட்சியிலிருந்து விலக்கப் பெற்று இன்றைக்கு தனியாக சுதந்திரமாக ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை நிறுவியிருக்கிறேன். இந்த கட்சியுடைய நிறுவனர் நான் 13 ஆண்டு காலம் நான் எடுத்து வைத்த போராட்டத்திற்கு அறிவித்த